வாழ்க்கை எப்படிப்பட்டது, அதன் வழிமுறைகள் என்ன என்பதை ஓஷோ கூறுகின்றார். நிஜமான வாழ்க்கை என்பது ஒரு வகையில் குழப்பமானதுதான். இன்னொரு வகையில் பார்த்தால் அந்த குழப்பம்தான் அதனுடைய நடைமுறை என்றே நான் கூறுவேன். அதற்கென்று வழிமுறைகள் எதுவும் கிடையாது. ஏனெனில் அப்படியான எதுவும் வாழ்க்கைக்கு தேவையும் இல்லை. வெளிப்புற நடைமுறைகள் எதுவும் அவசியமில்லை என்பதே வாழ்க்கையினுள் எழுதி வைக்கப்பட்டுள்ள விதிமுறையாகும். புரிந்து கொள்வதற்கு ஓரிரு முறை படித்தால்தான் புரியும். மரணத்தினாலும் இழக்காததையே நீ பெற்றிருக்கிறாய். மற்றவை எல்லாம் மாயை. நீயும் கூடத்தான். மரணத்திற்கு தாக்கு பிடிக்க முடியாத எதையும் தூக்கி எறி. உள்முகமாய் திரும்பி ஆழத்திற்குள் செல். ஒன்றுமே மிஞ்சாத வரை செல். மிச்சம் மீதி எதுவும் இல்லாத போது தோன்றும் ஞான ஒளி. அந்த ஞானத்தை கண்டு உன்னையும் நீ அறிவாய், இந்த உலகையும் நீ அறிவாய் என்கிறார் ஓஷோ. கடைபிடிப்போமா?